ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் குக் வித் கோமாளியில் நடந்திருக்குப்பா. அடடா, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த குக் வித் கோமாளி உண்மையிலேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளியை வந்துட்டு பார்க்காத நாளே கிடையாது, தவறவே மாட்டேன். ஏன்னா இந்த கோமாளிகள் பண்ணுற விஷயங்கள், சேட்டைகள், அதுலேயும் குறிப்பாக கோமாளியாக இருக்க வேண்டிய ஒரு குக்கா மாறினாரே இந்த ராஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேன். பிக் பாஸ் சீசன்லேயே நான் எனக்கு ரொம்ப பிடித்த நபர். ஸோ அப்படிப்பட்ட நபர்லாம் இருக்கும்போது இந்த குக் வித் கோமாளியை வந்து நம்ம பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸாக வந்து நம்ம ஷவானா வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணி, அதுவும் வாரம் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி உள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புதுசாக ஒரு வெப் சீரிஸ் வரப்போகுது ஹாட்ஸ்டாரில். அந்த சீரீஸ்க்காக வந்து ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. மீதி பார்த்தீங்கன்னா ராஜு, நம்ம பிரியா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், அதுக்கப்புறம் நந்தகுமார், இவங்க 4 பேருக்கு வந்துட்டு செமிஃபைனலுக்கு 2 பேர் உள்ளே போகிறதுக்கு உண்டான அந்த குக்கிங் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இதில் பேரிங்கும் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுனிதா, புகழ், ராமர், குரேஷிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோமாளி செட்டுக்குள்ளே இருக்கும்போது இங்கேருந்து ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க வந்து கேட்க, அங்கேருந்து அவங்க ஒரு பாட்டை சொல்ல, அந்த பாட்டை தேர்ந்தெடுக்கும் மூலமாக அந்த கோமாளியை வந்துட்டு இந்த பேர் வந்து வந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜுக்கு வந்து சுனிதாவும், பிரியாவுக்கு வந்து நம்ம புகழும், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம்க்கு வந்துட்டு ராமரும், அதுக்கப்புறம் நந்தகுமார், குரேஷி இப்படி தான் வந்திருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த குக்கு விஷயங்கள்லாம் வந்துட்டு குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சொல்கிறார், யார் நம்ம ராஜு சொல்கிறது எதுவுமே வந்து சுனிதாவுக்கு புரிய மாட்டுது. இவர் டென்ஷன்லேயே இருந்தார். டென்ஷன் ஆகி நடுவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டிஷ்ஷே சுத்தமாக வரல. போயிட்டு என்ன பண்ண கிவ் அப் பண்ணுறாப்புல. நம்ம தாமு சார்கிட்ட போய் சொல்கிறார், சொல்லி எனக்கு இது செட் ஆகாதுங்க, நான் கிவ் அப் பண்ணிடுறேன், என்னை விட்ருங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு போகிறதுக்கு எனக்கு செட் ஆகாது, என்னை விட்ருங்கன்னும் போது நீ முடிஞ்சதை பண்ணு அப்படின்றதுக்கப்புறமா ஒரு டிஷ்ஷை பண்ணுறார். உண்மையிலேயே எப்படி ஒன்றுமே புரியல. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து பிரியாராம் ஒரு பக்கம் பயங்கரமாக பண்ணுறாங்க, லக்ஷ்மி ஒரு பக்கம் பயங்கரமாக பண்ணுறாங்க, நம்ம நந்தகுமார் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ண போகிறாரு பார்த்து கடைசியில் வந்துட்டு எல்லோரும் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. வேறு மாதிரி ஒரு கமெண்ட் வருது. யாருக்கு? நம்ம ராஜுக்கு. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ராஜுவே ஷாக்காக வர்றாரு. கோமாளிஸ்லாம் பயங்கர ஷாக்கு. ஏன்னா காலையில் அந்த என்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்க குத் கோமாளி செட்டுக்குள்ளே, அப்பயே வந்துட்டு எல்லா கோமாளிகளும் நம்ம ராஜுவை தான் போட்டு கலாய்ச்சாங்க. இந்த அதாவது குக்கிங்கே தெரியாமல் இவ்வளோ தூரம் எப்படா வந்துட்டு கடைசியில் பார்த்தா டாப் நாட்ச்ன்றாங்க. இதில் வேறு கூட வேறு ஒரு புதுசாக ஒரு ஜட்ஜி வேறு வந்திருந்தார். அவரும் சாப்பிட்டுட்டு என்னோட 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எதுவும் சாப்பிட்டதே இல்லைன்றார். என்ன நடக்குது ஒன்றுமே புரியலைன்னு. என்னது குக்கிங்கிறது ஒரு ஆர்ட்டு. நம்மளாம் வந்து குக்கிங் பண்ணுறவங்களாம் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு டைலாக் விடுவார் நம்ம ராஜு. இப்போ என்ன சொல்கிறாரு, குக்கிங் ஒரு மேஜிக், நான் ஒரு மெஜிஷியன்ட்டார். ஏன்னா மேஜிக் பண்ணுறது வந்துட்டு திடீர்னு எப்படி இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஒருவேளை டவுட் கூட வந்திருக்கலாம், இது ராஜு தான் பண்ணானா இல்லை ராஜுக்கு ஃபேவராக வந்துட்டு இவங்களாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நம்ம பிரியாராமா அவங்களுக்குலாம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக வந்து அவுட்புட் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம ராஜு தான் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போயிருக்காப்புல. வேறு லெவல் வேறு தரும். நானும் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவர் எப்படி இந்த வாரம் கழட்டி விட்ருவாங்க அப்படி தான் நினச்சேன். பட் என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்து நம்மளுடைய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து 3rd ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போனாங்க. ஸோ மீதி இருக்கிற 2 பேர் வந்துட்டு ஆல்ரெடி வந்திருக்காங்க இல்லையா, எல்லாரும் கூட வந்துட்டு வைல்ட் கார்டில் மோதி இப்போ இவங்களதுலேருந்து யாராவது வந்துட்டு அவங்க வரப்போகிறாங்க. பாவம் இதில் இவங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து மாட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நந்தகுமார்லாம் கண்டிப்பாக உள்ளே வரணுன்றது என்னோட இது. ஏன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ஒரு எஃபோர்ட் போடுறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் குக் வித் கோமாளி சீசனில் வந்து டைட்டில் அடிக்கிறது நந்தகுமாராக இருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. மேபி ஷபானா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஸோ செகண்ட் ஃபைனலிஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த மாதிரி ராஜுவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் 3rd ஃபைனலிஸ்ட்டாக வந்து நம்மளுடைய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களும் போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பிரியா அவங்களும் வந்துட்டு நந்தகுமாரும் செலக்ட் ஆகலையே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.